வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். பிரான்சால் ஏற்பாடு செய்யப்பட்டு மேற்குலக நாடுகளின் தலைவர்கள் கூட்டத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 2 முக்கிய விஷயங்களை கூறியுள்ளார். அதில் முதலாவது, உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டுவர சீனா மீது பொருளாதார அழுத்தம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, ஐரோப்பா ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும். அது எந்த வடிவில் இருந்தாலும் வாங்கக்கூடாது என்று வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் அமெரிக்க ஊடகங்களிடம் கூறினார். இந்த இரண்டாவது கொஞ்சம் வில்லங்கமானது. ஐரோப்பா ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்பதில் பெரிய விஷயம் இல்லை. ஐரோப்பாவில் ஹங்கேரி மற்றும் சில ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிடமிருந்து ஒரு முழு வருடத்தில் ரஷ்யா பெற்ற எரிபொருள் விற்பனை வெறும் 1.1 பில்லியன் யூரோ மட்டுமே. 1.1 பில்லியன் யூரோ இழப்பு ஏற்பட்டால் புட்டின் உக்ரைன் போரை நிறுத்தப் போவதில்லை. ஐரோப்பா ரஷ்ய எண்ணெய் எந்த வடிவில் இருந்தாலும் வாங்கக்கூடாது என்று கூறியதுதான் முக்கியம். ரஷ்ய கச்சா எண்ணெயை இந்தியா வாங்கி சுத்திகரித்து பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருளாக ஐரோப்பாவுக்கு பிரைம் விலையில் விற்கின்றது. அதில் தான் கண் வைக்கிறார் ட்ரம்ப். இதை பற்றி ட்ரம்ப் ஏற்கனவே கூறியிருப்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இந்தியா ரஷ்யாவிலிருந்து மலிவு விலையில் எண்ணெய் வாங்கி சுத்திகரித்து பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருளாக அதிக லாபத்தில் விற்கிறது என்கிறார் ட்ரம்ப். அப்படி கூறிய போது இந்தியாவின் ஐரோப்பிய வர்த்தகத்தை முடக்க வேண்டும் என்று ட்ரம்ப் திட்டமிட்டிருக்கலாம். காரணம், ஐரோப்பாவில் இந்தியா வைத்திருக்கும் அந்த சந்தையில் இந்தியாவை அமெரிக்கா மாற்றீடு செய்யலாம். இது பிரைம் விலை எண்ணெய் வர்த்தகம், லாபம் அதிகம். அமெரிக்காவிடம் ஏராளமாக எண்ணெய் இருக்கிறது. தந்திரசாலிகளான அமெரிக்கர்கள் தமது எண்ணெய்களை வெளிநாட்டில் விற்றுக்கொண்டு தமது தேவைக்கு எண்ணெயை கனடாவிலிருந்து இறக்குமதி செய்கிறார்கள். அமெரிக்கா இறக்குமதி செய்யும் எண்ணெயில் 80% கனடாவிலிருந்து போகின்றது. இப்போது ட்ரம்பின் யோசனைப்படி ஐரோப்பா ரஷ்ய கச்சா எண்ணெய், இந்திய பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருள் வருவதை வாங்க மறுத்தால் இந்தியா ரஷ்யா எண்ணெயை அதிக அளவில் வாங்காது. அமெரிக்கா வர்த்தகம் உச்சமாக இருக்கும். ட்ரம்பின் நடவடிக்கைகள் உக்ரைன் போரில் புட்டினுக்கு அழுத்தம் கொடுப்பது மட்டுமல்ல, அமெரிக்க வர்த்தகமும் தான். போரை முடிவுக்கு கொண்டு வந்து எதிர்கால தாக்குதல்களில் இருந்து உக்ரைனுக்கு பாதுகாப்பை வழங்க முயற்சிக்கும் உக்ரைன் நட்பு நாடுகளின் கூட்டணியின் கூட்டத்தில் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி மற்றும் பிற ஐரோப்பிய தலைவர்களுடன் ஒரு காணொலி அழைப்பதில் ட்ரம்ப் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். போர்நிறுத்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டால் 26 நாடுகள் ஒரு சாத்தியமான அமைதி காக்கும் படைக்கு பங்களிப்பதாக உறுதியளித்துள்ளதாக பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் கூறினார். உக்ரைன் போரை நிறுத்தி நோபல் பரிசை பெறுவதற்கு ட்ரம்ப் வைத்திருக்கும் ஒற்றை இலக்கு இந்தியா. அதனால் இந்தியாவுக்கு பல விதங்களில் அழுத்தம் கொடுத்து எப்படியாவது ரஷ்ய எண்ணெய் வாங்குவதிலிருந்து இந்தியாவை தடுக்க ட்ரம்ப் முயற்சிப்பார். இருப்பினும் ஒரு நல்ல கோணமும் உள்ளது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த 2 நாட்களில் 2 முறை புதுடில்லி அமெரிக்காவுக்கு பூஜ்ய வரியை வழங்கியதாக கூறியுள்ளார். இருப்பினும் அது மிகவும் தாமதமாக வந்துள்ளது என்றார். இது ட்ரம்ப் கூசாமல் கூறிய பொய் என்பது அனைவருக்கும் தெரியும். ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஜப்பானுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதால் இந்தியாவுடன் இதே போன்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடியும் என்று ட்ரம்ப் கூறினார். டொனால்ட் ட்ரம்ப் ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இரண்டிலும் 15% வரிகளை விதித்தார் என்பது சரி. ஆனால் அது அமெரிக்காவில் பெரிய முதலீட்டுக்கான உத்தரவாதங்களுடன் வந்தது. இந்திய அரசு இந்திய வெளிநாட்டு முதலீட்டில் ஆர்வத்தில் உள்ளது. இதில் அமெரிக்காவில் மிகப்பெரிய இந்திய முதலீடு நடக்கப் போவதில்லை. தயாரிப்பு செலவு குறைந்த இந்தியாவிலிருந்து தயாரிப்பு செலவு மிக அதிகமான அமெரிக்காவுக்கு எந்த வர்த்தகம் போக போகிறது? மத்திய வர்த்தகம் மற்றும் மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இந்தியா மீது 50% வரிகளை விதித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த முடிவு பற்றி கருத்து தெரிவித்தார். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான உறவில் ஒரு பின்னடைவு என்று கூறினார். ட்ரம்ப் இவ்வளவு அதிக வரிகளை அறிவிப்பார் என்று எதிர்பார்த்தீர்களா என்று கோயலிடம் கேட்கப்பட்டது. இது குறித்து மத்திய வர்த்தக அமைச்சர் கூறிய போது, இந்தியா அனைத்து சூழ்நிலைகளுக்கும் திறந்தே உள்ளது என்றும் சவால்களை வாய்ப்புகளாக மாற்றுவதில் நம்பிக்கை வைத்திருக்கிறது என்றும் கூறினார். நாங்கள் அனைத்து சூழ்நிலைகளுக்கும் திறந்திருக்கின்றோம். நாங்கள் அனைத்து சூழ்நிலைகளையும் எங்கள் பாதையில் எடுத்துக் கொள்கிறோம். தீர்வுகளை காண்போம் என்று கோயல் கூறினார். ஒவ்வொரு உறவுக்கும் அதன் குறைபாடுகள் உள்ளன. தீவிர சர்வதேச உறவுகளுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அதிக வரிகள் விதிக்கப்பட்டதையும் ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியாவை தொடர்ந்து விமர்சிப்பதையும் தொடர்ந்து வாஷிங்டனுக்கும் புதுடில்லிக்கும் இடையே அதிகரித்து வரும் பதட்டங்கள் குறித்து பேசிய கோயல், ட்ரம்ப் உலகின் மிகப்பெரிய பொருளாதார மற்றும் வளர்ந்த நாட்டின் மரியாதைக்குரிய தலைவர் என்று கூறினார். மூத்த தலைவர்களின் அன்றாட கருத்துக்களில் நாங்கள் கவனம் செலுத்துவதில்லை. நீண்டகால நிலையான உறவுகளில் நாங்கள் கவனம் செலுத்துகின்றோம். இந்தியாவின் வளர்ச்சி கதையில் நம்பிக்கையை மீண்டும் வலியுறுத்திய கோயல், இந்த ஆண்டு ஏற்றுமதிகள் கடந்த ஆண்டை விட அதிகமாக இருக்கும் என்று உறுதியளித்தார். இந்தியா எப்போதும் ஒவ்வொரு துன்பத்தையும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு வாய்ப்பாக மாற்றியுள்ளது. இந்த முறையும் இந்தியாவின் ஏற்றுமதி கடந்த ஆண்டை விட அதிகமாக இருக்கும் என்று நான் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன். எங்கள் வர்த்தக உறவுகள் உலகம் முழுவதும் விரிவடைந்து வருகின்றன. ஐரோப்பிய ஆணையமும் நாங்களும் ஒரு FTAக்கான தீவிர பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளோம். FTAயின் 2வது கூட்டத்திற்காக ஆஸ்திரேலியாவுடன் நாங்கள் பணியாற்றி வருகிறோம் என்று கோயல் கூறினார். அவரது கூற்றுக்கள் காட்டுவது என்னவென்றால், இந்தியா மாற்று சந்தைகளை பரிசீலிக்கிறது.
அதே நேரத்தில் மறுபக்கத்தில் சீனா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறுகிறது. சீனாவை எதிர்கொள்ள அமெரிக்கா அதிகம் நம்பியிருந்த ஆசிய கூட்டாளி இந்தியாதான். சீனா இப்போதுதான் தனது பலத்தை வெளிப்படுத்தியது. அதுவும் அமெரிக்க எதிரிகளான புட்டின் மற்றும் கிம் ஜாங் உன் முன்னிலையில். சீனா ஒரு பெரிய அணிவகுப்பில் பல புதிய ஆயுதங்கள், ஆளற்ற விமானங்கள் மற்றும் பிற ராணுவ தளவாடங்களை காட்சிப்படுத்தியது. இதை அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளுக்கும் தெரிவிக்கப்படும் ஒரு தெளிவான செய்தியாக பலர் பார்க்கின்றனர். இந்த நிகழ்வில் ரஷ்யாவின் விளாடிமிர் புட்டின் மற்றும் வடகொரிய கிம் ஜாங் உன் உட்பட 20க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு அரசு தலைவர்களுக்கு ஷி ஜின்பிங் வரவேற்பு அளித்தார். இங்குள்ள முக்கிய விஷயம், ரஷ்யாவும் வடகொரியாவும் பொருளாதார ஆதரவு மற்றும் பலவற்றுக்காக சீனாவை நம்பியுள்ளன. சீனா பலதரப்பட்ட ஆயுதங்களை விரைவாக உற்பத்தி செய்ய முடிந்துள்ளது என்பது புதன்கிழமை நடைபெற்ற அணிவகுப்பின் மூலம் தெளிவாக தெரிகின்றது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் காட்சிக்கு வைத்த ராணுவ தொழில்நுட்பம் அமெரிக்கா கண்டுபிடித்து மிகவும் மேம்பட்ட உபகரணங்களின் அப்பட்டமான நகல்களாக இருந்தன. ஆனால் இந்த அணிவகுப்பு மிகவும் புதுமையான மற்றும் மாறுபட்ட ஆயுதங்களை, குறிப்பாக ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை கொண்டிருந்தது. இது அவர்களின் பாதுகாப்பு தொழில்துறை எவ்வளவு மேம்பட்டதாக மாறியுள்ளது என்பதை காட்டுகின்றது. சீன ராணுவம் மிகப்பெரியது, ஆனால் போர் அனுபவம் பெற்றதல்ல என்பதால் இந்த ஆயுதங்களை வைத்து அவர்களால் ஒரு போரில் வெற்றி பெற முடியுமா என்று கூற முடியாது. சில புதிய வகைகள் உட்பட ஏராளமான ஏவுகணைகளை சீனா காட்சிப்படுத்தியது. இவற்றில் டாங்ஃபெங் 61 உள்ளது. இந்த ஏவுகணை பல வெடிப்பு முனைகளை எடுத்துச் செல்லும் திறன் கொண்டது. அடுத்து வடக்கு சீனாவில் இருந்து ஏவப்பட்டு அமெரிக்காவை தாக்கக்கூடிய டாங்ஃபெங் 5C கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணை. இப்படியான ஆயுதங்களை எதிர்கொள்ள ஆசியாவில் இந்தியா போன்ற ஒரு நட்பு நாடு தேவை என்பதை ட்ரம்ப் புரிந்து கொள்ளவில்லையா? எப்படியோ ட்ரம்பின் தனிப்பட்ட விருப்பங்கள் மற்றும் வெறுப்புகள் அமெரிக்கா என்ற நாட்டை மிக பின்னடைவான நிலைக்கு தள்ளப் போகிறது.